நம்ம காம்போவை புரிஞ்சிக்கவே முடியல. யாரு எந்த நேரத்துல எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து எப்படி அடிக்கணும் தெரியல. நம்ம எல்லா வித்தையும் கத்து வச்சுட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி விளையாடுறோம். இல்ல இது ப்ராப்பரா சொன்னா இதுதாங்க ஒரு டீம் மேட்ச். இப்போ வந்து நல்லா புரியுது. பவுலர் என்னைக்குமே வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கேட்க மாட்டான். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எப்பவுமே வந்து நான் கடைசியா இருக்கிறேன் கை வலின்னு சொல்ல மாட்டான். கேப்டன் வேலை கேப்டன் தெரியும், கீப்பர் வேலை கீப்பர் தெரியும். இப்படி ப்ராப்பரா இருக்க டீம் தான் கப்பு. இதான் நாங்க ஆரம்பத்துல சொல்றோம், கப்பு பிக்கலடா கப்பு பிக்கலடா. உங்களுக்கு புரிய மாட்டீங்க. ஆனா பிகில் சத்தம் வலிக்குதுன்றாங்க. இது விசில் அடிக்க கூடாதுன்றான். காலங்காத்தால குப்பை வண்டிக்காரங்க வந்து சரி தூய்மை பணியாளர்கள் வந்து விசில் கொண்டு வரக்கூடாது, அடிக்க கூடாதுன்னு சொல்லி அதை வந்து புடிங்க குப்பை வண்டியில வேலை. கிரிக்கெட்டுக்கு ஸ்டேடியத்துக்குள்ள விட மாட்டேன்றான். ஐசிசியும் பிசிசியும் நாங்க எதுவும் சொல்லுங்க, இவங்க எல்லாம் பண்றாங்க. சேவார போய் கேளுங்கட்டாங்க. இது முதல் நாள் அட்டகத்தின் பேசி, ரெண்டாவது நாள் ஒரிஜினலாவே அதான் அட்டகத்தின். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. ஸ்டேடியத்துக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது. ரோட்ல நின்று அடிச்சாலோ வீட்டுல மேட்ச் பார்க்க அடிச்சா என்ன பண்ணுவாங்க? வீட்டுல மேட்ச் பார்க்க பசங்க அடிச்சா என்ன பண்ணுவாங்க? அங்கீஸ் மாட்டிப்பாங்க. இல்லாட்டி தூய்மை பணியாளர்கள் விசில போடுவியா, ஸ்டேடியத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவியா? இதுல அட்டன்னு பேசுது. ஒரிஜினலாவே எங்க தலைவர் தான், கத்தி அவர் தான், துப்பாக்கி தான், பல முறை சொல்லிட்டோம். இது புரியாம இப்படி வளர்றீங்க. எங்க ஃபேமிலிக்குள்ள வந்து நல்லவனா இருந்தா உள்ளவா, கெட்டவனா இருந்தா விலகி போயிரு. உள்ள குறுக்க மறுக்க ஓடிட்டு இருந்தாக்கா அடி சரமடியா ஒழுகும். அவருடைய பேரு ஜித்து. ஏன்னா வந்து ஜித்து ஜில்லாடி மாமா கில்லாடின்ற மாதிரி உள்ள பூந்து அடிக்கிறதுல ஊடு கட்டி செம்மையா ஒரு பக்கம். இப்ப வந்து நல்ல ப்ராக்ரஸ் உங்கள்ட்ட வந்து எல்லாராலையும். அதுவும் வந்து ஃபாதர் ஆஃப் என்டிக்கு போடுறாங்க. நான் அண்ணன் சொன்னதே சொல்றேன், நமக்கு யாரும் பகை இல்ல. அவங்க மனசு நோக்கிறது நம்மளால பாத்துக்க முடியாது. ஆனா அதுக்காக நாங்க பேச மாட்டோம்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க பேசுற எல்லா ஃபார்மட்டும் இங்க இருக்க பேச ஆள் இருக்கு. எங்க அண்ணங்களை இழுத்து பிடிச்சி வச்சிருக்காரு. அந்த மாண்பை காப்பாத்து. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னாக்கா, நான் தான் மண்டிட்டார் நீதிமன்றத்தில் சொன்னேன், அறந்தாங்கில வச்சு சாட்டிட்ட சேலஞ்ச் விட்டேன். அவர் பதில் சேலஞ்ச் விட்டார். அதை நிரூபிச்சிட்டீங்கன்னா இனிமேட்டு தலைவர் விஜய் கொடுத்து நான் பேச மாட்டேன். தரவுல ஸ்ட்ரெயிட்டாவே இப்ப நீங்க கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் பேசுறீங்கன்னா என்ன செய்யலாம்? ஒன்னும் செய்ய முடியாது. இதுல நீங்க இன்னொன்னு கவனிச்சு பாருங்க. நம்ம எப்பயுமே வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஒருத்தருக்கு கனெக்ஷன் இருக்காது. ஆனா ஒரே அளவரிசையில் ஒர்க் ஆவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து எந்த இடத்துலயுமே போய் அடிடான்னு சொல்லவே இல்லை. ஆனா அது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதை பார்த்த பிறகு 2 வீடியோ மேட்ச் பண்ணி போட்டுருந்தாங்க. கரெக்ட். ஆனா ஆமா இல்ல, இது ஒரே சிங்க்ல ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு தெரியல. கரெக்ட். அதுதான் போடுறான். அவத்துல ஆரம்பிச்சு வச்சாரு, ஜித்து முடிச்சு வச்சாரு அப்படின்ட்டு. சோ ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. தொடர்ந்து செய்வோம் சம்பவம்.